Hello friends, welcome back to our channel. இந்த வீடியோவில் TNPSC Group 4 எக்ஸாமோட பேசிக் டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட். அதாவது TNPSC Group 4 எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா அதோட ஏஜ் லிமிட் என்னவாக இருக்கணும், இதுலேருந்து எதுக்குள்ளே இருந்தால் நம்ம இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணலாம், இது எந்த குவாலிஃபிகேஷன் 10th 12th டிகிரியா எது நமக்கு வேணும், இன்கேஸ் வந்து நம்ம ஹையராக படிச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன இதில் அவைல் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், அதாவது இந்த சிலபஸ் ஓரியன்டாக ஷார்ட்டாக எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி சொல்லியிருக்காங்க, இது எப்படி செலக்ட் பண்ணி நம்ம ஜாப் வந்து அவைல் பண்ணுறாங்க, இந்த ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போகிறோம். நியூவாக வரவங்களுக்கு இது ரொம்ப கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ஆல்ரெடி இந்த ஏஜ் லிமிட்ஸ் இந்த குவாலிஃபிகேஷனில் கன்ஃபியூஸ்டாக இருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசிலையும் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு TNPSC Group 4 எக்ஸாம் கரெக்டாக செப்டம்பரில் தான் நான் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆனுவல் காலண்டர் வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் TNPSCயோட ஆனுவல் காலண்டர் 2021. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜானில், அதாவது ஜனவரியில் Group 1 எக்ஸாம்ஸ் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம மெயினாக ஆல் டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கேண்டிடேட்ஸ் வந்து எதெல்லாம் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Group 1 எக்ஸாம்ஸ், அப்புறம் Group 2 இன்டர்வியூ அண்ட் நான் இன்டர்வியூ, அது வந்து மே மாதம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அது இங்கே இருக்குது. கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2, அதில் வந்து 2 கேட்டகரி வரும், Group 2 அண்ட் Group 2A அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் இங்கே இருக்குது கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 4, அதாவது Group 4 எக்ஸாம் அண்ட் VO எக்ஸாம். ஸோ இந்த வீடியோவில் Group 4ஓட டீட்டெயில் ஃபுல்லாக பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் VOவோட ஏஜ் லிமிட் அண்ட் செலெக்ஷன் ப்ரொசீஜர் அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ அப்போ செப்டம்பர் மந்தில் Group 4ஓட எக்ஸாம்ஸ் வருது. ஆக்சுவலாக 2019 இது லாஸ்ட்டாக அந்த Group 4 எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. இப்போ 2020 கொரோனா இஷ்யூவால் ஆக்சுவலாக அந்த TNPSC எக்ஸாம் வந்து Group 4 VO எதுவுமே கண்டக்ட் பண்ணல. 2021ஓட அகடமிக் காலண்டர் தான் இதில் சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அப்போ வேக்கன்சி வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம இப்போலேருந்து அதை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாமை ஈஸியாக க்ராக் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கவர்மெண்ட் ஜாபை ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ ஒரு பேசிக்காக ஒரு TNPSC Group 4ஓட எக்ஸாமோட ஏஜ் லிமிட், செலெக்ஷன் ப்ரொசீஜர், எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும், இதெல்லாம் நம்ம ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா TNPSC வெப்சைட்டில் கூட அது தெளிவாக சொல்லியிருக்க மாட்டாங்க. TNPSC வெப்சைட்டில் ப்ரீவியஸாக நோட்டிஃபை ஆன, அதாவது TNPSC Group 4ஓட நோட்டிஃபிகேஷன் ப்ரீவியஸாக ரிலீஸ் ஆகிருக்கும் பார்த்தீங்களா, அந்த இதில் தான் அதில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி தான் நம்ம இன்றைக்கி கரெக்டாக அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி ஆக்சுவலாக ப்ரீவியஸாக லாஸ்ட்டாக நடந்த Group 4 எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷனை நம்ம வியூ பண்ணி அதில் இருக்கிற ஏஜ் லிமிட் இதை வச்சு கரெக்டாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம். பட் டைரெக்டாக வந்து நம்ம TNPSC வெப்சைட்டில் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால் லாஸ்ட்டாக என்ன இதே சேம் எக்ஸாம் Group 4 எக்ஸாமோட ப்ரீவியஸ் ஆக்சுவலாக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா அஃபீஷியலாக, அந்த இது தான் இது. ஸோ இதில் வச்சு நம்ம ஈஸியாக நம்ம இப்போ இருக்கிற 2021ஓட ஏஜ் லிமிட் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஈஸியாக நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இவங்க இது 2019ஓட Group 4ஓட நோட்டிஃபிகேஷன் தான். டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 6491 வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஏஜ் லிமிட் ஃபஸ்ட் நம்ம பார்த்துருவோம். ஸோ இங்கே இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. இந்த ஏஜ் லிமிட்டில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேட்டகரி எஸ்சி எஸ்டி இருக்கிறவங்க அண்ட் விடோஸ் அப்படின்னா விதவை, இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் ஏஜ் லிமிட், மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் ஆல் டைப் ஆஃப் கம்யூனிட்டிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 18 இயர்ஸ் தான் மினிமம் ஏஜ், மேக்ஸிமம் ஏஜ் வந்து டிஃபர் ஆகுது பார்த்திங்களா. ஸோ இப்போ எஸ்சி எஸ்டிக்கு ஃபஸ்ட்டு கேட்டகரிக்கு வந்து எஸ்சி எஸ்டிக்கு மினிமம் ஏஜ் 18, மேக்ஸிமம் ஏஜ் 35. ஸோ நம்ம ஒரு சில இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க டைப் பண்ணி இல்லை ஜென்ரலாக சொல்லியிருப்பாங்க, நம்ம அஃபீஷியலாக TNPSC நோட்டிஃபிகேஷன்லேருந்து உங்களுக்கு நான் வியூ பண்ணி சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் கரெக்டான ஏஜ் லிமிட் உங்களுக்கு கரெக்டாக இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா MBC மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ், அதுக்கப்புறம் DC பேக்வர்ட் கிளாஸஸ், BC அண்ட் BCM முஸ்லீம்ஸ். ஸோ இவங்களுக்கெல்லாம் அதாவது MBC, BC, BCM இந்த கேட்டகரிக்கெலாம் மினிமம் 18 இயர்ஸு, மேக்ஸிமம் 32 இயர்ஸ். சரிங்களா. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அதர்ஸ் கேட்டகரி, அதாவது SC, ST, MBC, BC, BCM இல்லாத கேட்டகரி, OC கேட்டகரி இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களுக்குலாம் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 30 தான், மினிமம் எல்லாத்துக்கும் 18 இயர்ஸ். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் நமக்கு தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷனில் நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். SC, STக்கு 35 இயர்ஸ் மேக்ஸிமம் இயர்ஸ், அடுத்தது MBC, BC, BCM அவங்களுக்கு 32, அதர்ஸ்க்கு எல்லாமே 30.
ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் குரூப் 4 எக்ஸாமுக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாது. இதில் என்ன ஏஜ் லிமிட் போட்டிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுதான். அது கீழே நம்ம தெளிவாக சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே நோட் 2ல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நோட் 2ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஃபார் கேண்டிடேட்ஸ் பிலாங்ஸ் டு SC, SCA, ST, MBC and BC, BCMs and widows of all caste who possess a general education qualification which is higher than the minimal general education qualification அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதோட குரூப் 4 எக்ஸாமோட பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா SSLC தான். அதாவது 10th ஸ்டாண்டர்ட் தான். 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த குரூப் 4 எக்ஸாம் நீங்கள் அப்பியர் ஆகலாம். 10th ஸ்டாண்டர்ட் மட்டும்தான் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இது தான் அந்த பர்டிகுலர் கேட்டகரிக்கு. இல்லை 10th முடிச்சு 12th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது. அதாவது ரிட்டையர்மெண்ட் ஏஜ் என்னது உங்களுக்கு 58க்குள்ளே இருந்தால் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அப்போ அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த நோட் 2ல் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஃபார் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லி கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் அப்படின்னு சொல்லி இந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கு ஓசியை தவிர ஓசி கேட்டகரியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து 30 இயர்ஸ் தான். ஸோ அப்போ மேக்ஸிமம் ஓசி கேட்டகரி வந்து ரொம்ப கம்மியாக ரொம்ப ரேராக தான் இருப்பீங்க. அதாவது அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கவுண்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும். பட் SC, ST, BC, MBC அதுக்கப்புறம் BCM இந்த கேட்டகரி மேக்ஸிமம் எல்லாமே கவர் ஆகிரும். ஸோ இவங்களுக்கு அப்பர் ஏஜ் லிமிட் 10th மட்டும் முடிச்சிருந்தா 35 இயர்ஸ், 32, 30. அவங்க 10th முடிச்சு 12th முடிச்சு அதுக்கப்புறம் ஒரு டிகிரி இல்லை 10th முடிச்சு 12th முடிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 58க்குள்ளே இருந்தால் ஈஸியாக அட்டன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ அவங்களுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது அப்படிங்கிறாங்க. ஏஜ் லிமிட் கிடையாதுன்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அதையும் இங்கே கொடுத்துருக்காங்க. நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் shall mean that candidate should not have completed 58 years of age அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுற அந்த டைமுக்குள்ளே 58 வருஷம் அதாவது 58 வருஷம் முடிஞ்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 58 வருஷத்துக்குள்ளே இருக்கணும். இங்கே மெயினாக கான்செப்ட் என்ன அப்படின்னா, இந்த மினிமம் ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரையும் 18 வருஷம் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். இங்கே தெளிவாக அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மினிமம் ஏஜ் லிமிட் should have completed அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 18 வருஷம் முடிஞ்சிருக்கணும். அதுவும் நிறைய பேருக்கு டவுட் வரும். இப்போ தான் நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறேன், நான் எழுதலாமா, 10th முடிச்சு தான் வந்தால் நான் எழுதலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு உங்களுக்கு டவுட் வரும். ஸோ அவங்களுக்குலாம் மெயினாக பார்த்துக்கணும் 18 வயசு அதாவது 18 இயர்ஸ் கம்ப்ளீட்டடாக இருக்கணும். அடுத்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரையிலையும் 35 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும், 32 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 32 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகக்கூடாது, அதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுதான் ஏஜ் லிமிட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஏஜ் லிமிட் கவர் பண்ணியாச்சு. இப்போ எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். மினிமம் குரூப் 4 விஓவை பொறுத்தவரையும் 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கணும். நீங்கள் 10th முடிச்சுட்டு 12th போயிருந்தீங்க அப்படின்னா ஓகே. 12th முடிச்சுட்டு டிப்ளமோ இல்லை டிகிரி எதாவது முடிச்சிருந்தீங்கனாலும் ஓகே. மினிமம் பேசிக் குவாலிஃபிகேஷன் வந்து 10th இருக்கணும். இன்கேஸ் 10th முடிக்கல அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் 10th முடிச்சுட்டு ஒரு சில பேர் டிப்ளமோ பண்ணியிருப்பாங்க, அவங்களும் எலிஜிபிள் தான். 10th முடிச்சுட்டு 12th முடிச்சுட்டு டிகிரி பண்ணியிருப்பாங்க, அவங்களும் எலிஜிபிள் தான். பேசிக்காக நம்ம 10th முடிக்காமல் எதுக்கும் இருக்க மாட்டோம். ஸோ 10th குவாலிஃபிகேஷன் பேசிக்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் அண்ட் டிகிரி எதெல்லாமா நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம். அவங்க தெளிவாக அங்கே சொல்லியிருக்காங்க மினிமம் குவாலிஃபிகேஷன். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் இதெல்லாமே குரூப் 4ல் வந்துடும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. இதில் மஸ்ட் possesses the minimum general educational qualification, must have passed SSLC public examination or its equivalent with eligibility for admission to higher secondary courses of studies or to college course of studies அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ மெயினாக குரூப் 4 எக்ஸாமை பொறுத்தவரையும் மினிமம் SSLC பாஸ் பண்ணியிருந்தாவே போதும், அதான் சொல்லியிருக்காங்க. SSLC மட்டும் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் அது கரெக்டாக 35, 32, 30 அந்த மாரிக்கெல்லாம் தான் கவர் ஆகும். அதுக்கு மேலே நீங்கள் ஒரு 12th முடிச்சு ஒரு டிகிரி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. அதாவது 58 வருஷத்துக்குள்ளே நீங்கள் எப்போ வேணுமாலும் இதை அப்ளை பண்ணி எழுதலாம். அப்போ சூப்பர் சான்ஸ் தான் இது. ஓகேங்களா? ஸோ ஏஜ் லிமிட் பார்த்தியாச்சு, குவாலிஃபிகேஷன் பார்த்துருக்கோம். இப்போ எக்ஸாம் பேட்டர்னை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்தவரையிலையும் இதுலேயும் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக சிங்கிள் பேப்பர் தான், நம்ம 2-3 பேப்பர்லாம் டெஸ்ட் வந்து போகிறது கிடையாது. இதில் இன்டர்வியூ கிடையாது, ஒன்லி அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் கொடுத்து அதில் நம்ம பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அடுத்தது ஃபைனல் செலெக்ஷன் தான். ஸோ அப்போ
எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு வந்துட்டிங்கனாவே இதில் மெயினாக 3 hours எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் மார்க் 300. பட் இதில் வந்து மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 90 எடுத்தால் கண்டிப்பாக கிடைக்காது. அது என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ அப்போ மெயினாக சிங்கிள் பேப்பரில் தான் இந்த எக்ஸாம், ஒரே ஒரு பேப்பரில் 3 மணி நேரத்தில் இந்த எக்ஸாம் கவர் ஆகிடும். அந்த எக்ஸாமில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஜாப் வாங்கிடலாம். ஸோ இது என்ன தான் இந்த இதில் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ளஸ் ஆப்டிடியூட் மேக்ஸு. ஜென்ரல் ஸ்டடீஸ் 75 கொஷின்ஸ் கேட்பாங்க. மேக்ஸ்லேருந்து ஒரு 25 கொஷின்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரிமைனிங் வந்து ஜென்ரல் தமிழ் அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ், இதில் வந்து 100 கொஷின்ஸ். ஸோ அப்போ ஜென்ரல் ஸ்டடீஸ், நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸில் சயின்ஸு, சோசியல் சயின்ஸ், ஜியாகிரஃபி, சரிங்களா, ஹிஸ்ட்ரி, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ அதெல்லாமே அந்த ஜென்ரலாக 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து மேக்ஸிமம் 10th ஸ்டாண்டர்டுக்குள்ளேயே கொஷின் கவர் ஆயிரும். ஒரு சில டாபிக்ஸ் வந்து 11th and 12th ஸ்கூல் புக்கில் கேட்பாங்க. ஸோ மேக்ஸிமம் 6th to 10th ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஸ்கூல் புக்கில் இருக்கிற சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ் புக்கில் இருந்து மேக்ஸிமம் இது கவர் ஆகும். ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் 75 கொஷின்ஸ் வந்து கவர் ஆகும். ஒவ்வொரு கொஷின்ஸும் 1.5 மார்க்ஸ். இப்போ 100 கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு 1.5 மார்க் போட்டோம் அப்படின்னா 150 மார்க்ஸ் வந்துடும். அதுமாரி இது வந்து இது கவர் ஆகிடும். 75 கொஷின்ஸ் ப்ளஸ் மேக்ஸில் 25 கொஷின்ஸ். அப்போ டோட்டலாக 100 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ளஸ் மேக்ஸ் அப்படின்னு வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு ப்ளஸ் போட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஜென்ரல் தமிழா ஜென்ரல் இங்கிலீஷா அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கலாம். ஜென்ரல் தமிழ்னு செலக்ட் பண்ணிங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th இருக்கிற தமிழ் புக்கில் இருக்கிற கொஷின்ஸ் வரும். தமிழில் உங்களுக்கு தமிழ் மீடியத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தமிழ் மீடியத்தில் கொஷின்ஸ் இருக்கும், சரிங்களா. அதே ஜென்ரல் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா 6thலேருந்து 10th இருக்கிற இங்கிலீஷ் புக்கில் இருக்கிற டாபிக் எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணி படித்து இது பண்ணோம். ஸோ அப்போ ஜென்ரல் தமிழும் இப்போ உங்களுக்கு நீங்கள் தமிழ் நல்லா வெல்லாக இருந்தீங்க அப்படின்னா, வெல் அண்ட் குட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தமிழ் செலக்ட் பண்ணலாம். இல்லை இங்கிலீஷில் நீங்கள் பெட்டராக இருந்தீங்க அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ் எடுக்கலாம். பட் ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்தவரையும் உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து இங்கிலீஷ்லேயும் இருக்கும் தமிழ்லேயும் இருக்கும். பட் ஜென்ரல் தமிழ் அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்துட்டிங்க அப்படின்னா, தமிழ் எடுத்திங்கன்னா தமிழில் மட்டும்தான் இருக்கும், இங்கிலீஷ் எடுத்திங்கன்னா இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ இது வந்து லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து மேக்ஸ் எல்லாமே கவர் ஆகிடும், சரிங்களா. ஸோ அப்போ 100 மார்க்ஸ் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ், 75 கொஷின்ஸ் வருது. 100 கொஷின்ஸில் 75 கொஷின்ஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ், 25 கொஷின்ஸ் வந்து மேக்ஸு, டோட்டலாக 100 கொஷின்ஸ். அதே ஜென்ரல் தமிழ் அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ், நான் இப்போ ஜென்ரல் தமிழ் எடுக்கிறேன் அப்படின்னா தமிழ்லேருந்து எனக்கு 100 கொஷின்ஸ் வரும். அந்த 100 கொஷின்ஸ்க்கும் 1.5 மார்க் போட்டோம் அப்படின்னா அது 150 மார்க்கு. இது ஒரு 150, இது ஒரு 150 ஆட் பண்ணோம் அப்படின்னா 300 மார்க்கு. அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் மார்க் வந்து 300 அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ஸோ அப்போ இன்கேஸ் நான் இங்கிலீஷ் எடுக்கிறேன் அப்படின்னா 6thலேருந்து 10th இருக்கிற இங்கிலீஷ் புக்கில் இருக்கிற எல்லா டாப்பிக்கும் நான் கவர் பண்ணணும், சிலபஸ் பேஸ் பண்ணி. ஸோ அப்போ அதுலேருந்து நான் 100 கொஷின்ஸ் கேட்பாங்க. அந்த 100 கொஷின்ஸ்லேருந்து எனக்கு 1.5 மார்க்ஸ் ஒவ்வொன்றுக்கு போட்டோம் அப்படின்னா 150 மார்க் வரும். டோட்டலாக 300, ரைட்டுங்களா. ஸோ அப்போ 3 மணி நேரம் எக்ஸாமில் 300 மார்க்ஸு, 200 கொஷின்ஸ் இதெல்லாம் இருக்கும். இதில் இதுதான் எக்ஸாம், அதாவது எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு வச்சுக்கலாம், சரிங்களா. இப்போ இதை எப்படி செலக்ட் பண்ணுறாங்க, அடுத்தது செலெக்ஷன் ப்ரொசீஜர். இப்போ எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தாச்சு. செலெக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்தவரையும் அதுவும் இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜரில் பேஸ்ட் ஆன் த மார்க்ஸ் அப்டைன்ட் பை த கேண்டிடேட்ஸ் in the written examination, the tentative list of eligible candidates will be announced in the commission website for uploading all the certificates in support of their claim for on-screen certificate verification அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக என்னென்னா, நம்ம ஜென்ரலாக தெரியும் எக்ஸாம் பேட்டர்ன் வந்து 300 மார்க்ஸு. இந்த 300 மார்க்ஸில் 200 கொஷின்ஸ் கேட்பாங்க. 200 கொஷின்ஸ் எப்படி 300 மார்க்காக கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு கொஷின்ஸ்க்கு 1.5 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ 200 × 1.5 போட்டிங்க அப்படின்னா 300 மார்க்ஸ் கிடைச்சோம். இப்போ 300 மார்க்கில் ஒரு 250 மார்க் மேலே எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு மேக்ஸிமம் ஒவ்வொரு கம்யூனிட்டி பேஸ் பண்ணி உங்களுக்கு அந்த ரேங்க் வரும். அதை வந்து உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு கால்ஃபர் பண்ணுவாங்க. நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ்லாம் அங்கே ஷோ பண்ணிங்க அப்படின்னா ஓகே ஆகி உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி டைபிஸ்ட்டாக ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் வேரியஸ் கேட்டகரிஸ் இருக்குது, வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில் அவைலபிளாக இருக்கும் அந்த வேக்கன்சி. அது எந்த இதுன்னு சொல்லிட்டு எந்த டிஸ்ட்ரிக்ட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதே கொஷின்ஸ் இப்போ 200 கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் 170 கொஷின்ஸ் 170 கொஷின்ஸ் கரெக்டாக நீங்கள் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ
ஏன்னா அப்படின்னா இப்போ டிஎன்பிசியை பொறுத்தவரை ஒரு 10 லட்சம் பேர் 12 லட்சம் பேர் எழுதுவாங்க. குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 2 இன்டர்வியூ நான் இன்டர்வியூ இருக்கட்டும், மினிமம் 5 lakhs பீப்புள்ஸ் கம்மி இல்லாமல் எழுதுகிறாங்க. ஸோ அப்படிங்கிறக்கும்போது கொஞ்சம் காம்படிஷன் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். பட் எல்லோரும் சின்சியராக படிக்கிறாங்கன்னா அப்படி கிடையாது. கண்டிப்பாக முயற்சி பண்ணோம் அப்படின்னா நம்மளும் ஈஸியாக கவர் பண்ணி டெய்லி நம்ம ஜஸ்ட் ஒரு 4 hours கண்டினியூஸாக படித்தோம் அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம சிலபஸ் கவர் பண்ணி அதை ரீகால் பண்ணி அதை டெஸ்ட் ப்ராக்டிஸ் வச்சு ஈஸியாக நம்ம அந்த 200 கொஷனுக்கு 170 கொஷின் அட்டன் பண்ணிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 200 கொஷனுக்கு 150 கொஷின் நம்ம கரெக்டாக அட்டன் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் 50 கொஷனில் நீங்கள் எப்படி மாற்றி போட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பாக 20 கொஷின் 25 கொஷின் ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாயிரும். இப்போ 50 கொஷனில் நீங்கள் ஒரு 10 கொஷின்ஸ் கண்டிப்பாக கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் லைட்டாக டவுட்டாக இருக்கும். அது நீங்கள் எப்படி தான் மாற்றி போட்டாலும் அது கண்டிப்பாக ஒரு 7-8 கொஷின் கரெக்டாயிரும். ரிமைனிங் 40 கொஷனில் நீங்கள் தெரியலனாலும் அட்டன் பண்ணும்போது அதில் ஒரு 12 கொஷின்ஸ் கரெக்டாயிரும். அப்படிங்கும்போது ஈஸியாக உங்களுக்கு 170 கொஷின்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணிடுங்க. 170 1.5 மார்க் போட்டு நீங்கள் கன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 300க்கு உங்களுக்கு ஈஸியாக 250 மார்க்ஸ் மேலே வந்துடும். அப்படிங்கும்போது ஈஸியாக உங்களுக்கு அந்த மெரிட் லிஸ்ட்டில் உங்களுக்கு டென்டேட்டிவ் லிஸ்ட்டு ஒன்று கொடுத்துருவாங்க. உங்கள் நம்பர் அந்த அப்ளிகேஷன் நம்பரை இதேமாரி நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் கால் ஃபர் பண்ணுவாங்க. அங்கே போய்ட்டு நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் ஷோ பண்ணி அதுக்கப்புறம் கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க. கவுன்சிலிங்கில் உங்களுக்கு டேரெக்டாக எந்த டிஸ்ட்ரிக்டில் உங்கள் அந்த மார்க்கு அந்த கட் ஆஃப் மார்க்கை பேஸ் பண்ணி எந்த டிஸ்ட்ரிக்டில் எந்த போஸ்டிங் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத ஷோ பண்ணுவாங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணி ஜாபில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதுதான். ஸோ இதுதான் 2021 செப்டம்பர் மந்தில் குரூப் 4 எக்ஸாம் நடக்க போகுது. அதுக்குள்ளே பேசிக் டீட்டெயில் நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரையிலையும் நமக்கு 10th மட்டும் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பெசிஃபை இது தான் 35, 32, 30 அந்தமாரி நம்ம காமிச்சிருந்தோம். ஒவ்வொரு கம்யூனிட்டிவை பேஸ் பண்ணி அதுக்கு மேலே ஒரு 12th முடிச்சு இல்லை 10th முடிச்சு டிப்ளமோ முடிச்சு ஒரு டிகிரி முடிச்சிட்டிங்க இல்லை டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி உங்களுக்கு கண்டிப்பாக மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது. ஓசியை தவிர குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரையிலையும் அதான் நம்ம சொல்லியிருக்கோம். மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th. நீங்கள் மேக்ஸிமம் வேணும் PhD கூட முடிச்சிருக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்தவரையிலையும் நம்ம லாங்குவேஜில் 100 மார்க்ஸ் அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸில் 100 மார்க்ஸ் வருது. ஜென்ரல் ஸ்டடீஸில் 75 கொஷின்ஸ் சயின்ஸ் அண்ட் ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, அந்தமாரி பாலிட்டிக்ஸ் இந்தமாரிலாம் உங்களுக்கு கவர் ஆகி வரும். ரிமைனிங் ஜென்ரல் 25 கொஷின்ஸ் மேக்ஸ்லேருந்து கவர் ஆகும். அதுதான் எக்ஸாம் பேட்டர்னில் பொறுத்தவரையும் 200 கொஷின்ஸ் அதை 300 மார்க்ஸை கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக செலெக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்தவரையும் 200 கொஷின்ஸ்க்கு 170 கொஷின்ஸ் நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மெரிட் லிஸ்ட்டில் அதை செலக்ட் ஆகிடுவீங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கவுன்சிலிங் கூப்பிட்டு ப்ளேஸ் பண்ணுவாங்க. இதுதான். ஸோ இந்த இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த நம்ம சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் குரூப் 4 எக்ஸாம் அண்ட் விஓஓ அண்ட் குரூப் 2 இன்டர்வியூ நான் இன்டர்வியூ இந்தமாரி டிஎன்பிசி ரிலேட்டடாக நம்ம நிறையா வீடியோஸ் பிளான் பண்ணியிருக்கோம். அதாவது ஸ்கூல் புக்ஸு ப்ளஸ் மேக்ஸு அண்ட் லாங்குவேஜஸ் இது எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணி கண்டினியூஸாக வீடியோஸ் போடுற மாரி. ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.